தூய பீட்டர் கனிசியூஸ். இன்று நாம் தூய பீட்டர் கனிசியூஸின் நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவர் 1521 ஆண்டு மே திங்கள் 8ஆம் நாள் நெதர்லாந்தில் உள்ள நிஜ்மெகேன் என்னும் இடத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை நிஜ்மெகேன் நகர மேயர். எனவே இவர் எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார். இவர் தன்னுடைய உயர்கல்வியை கோலோக்னேவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் கற்று வந்தார். இந்த சமயம்தான் மார்ட்டின் லூதர் திரு அவையை விட்டு வெளியேறி இருந்தார். இயேசு சபை அப்போதுதான் உதயமாகி இருந்தது. பீட்டர் கனிசியூஸின் கனவெல்லாம் பல்கலைக்கழகத்தில் புகழ்பெற்ற பேராசிரியராக மாற வேண்டும் என்பதாக இருந்தது. இதற்காக பீட்டர் கனிசியூஸ் கடுமையாக உழைத்து வந்தார். அப்போதுதான் இயேசு சபையில் சேர்ந்திருந்த பீட்டர் பேபர் என்பவர் பீட்டர் கனிசியூஸை தூய இன்னாசியரிடம் கூட்டி வந்தார். அவர் பீட்டர் கனிசியூஸிடம் ஆண்டவர் இயேசுவை பற்றி எடுத்துச் சொன்னார். இயேசுவால் ஈர்க்கப்பட்ட பீட்டர் கனிசியூஸ் இயேசு சபையில் சேர்ந்து 1546ஆம் ஆண்டு குருவாக மாறினார். குருவாக மாறிய பின்பு பீட்டர் கனிசியூஸ் பல கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று வகுப்புகள் எடுத்துக்கொண்டும் போதித்துக் கொண்டும் வந்தார். இவருடைய போதனையை கேட்க புராட்டஸ்டன்ட் சபையை சேர்ந்த சகோதரர்கள் உட்பட பலர் ஆர்வமாக இருந்தார்கள். பீட்டர் கனிசியூஸ் அப்போதிருந்த திருத்தந்தையோடு ஒரு இறையியலாளர் என்ற முறையில் மிக நெருக்கமாக இருந்தார். திருத்தந்தைய பொதுச் சங்கம் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டு தப்பறை கொள்கைகளை கடுமையாக சாடி திரு அவையின் கருத்துக்களை மிக ஆணித்தரமாக எடுத்துரைத்தார். இதனால் இவர் பலருடைய பாராட்டையும் பெற்றார். கிறிஸ்துவின் நற்செய்தியை எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கால்நடையாகவே 30,000 கிலோமீட்டருக்கு மேல் நடந்து சென்று போதித்தார். சிசிலி, ரோமே, பவரியா, வியன்னா, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, போலாந்து போன்ற பல்வேறு நாடுகளுக்கு சென்று இவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்தார். இவர் செய்து வந்த நற்செய்தி பணியை பார்த்துவிட்டு மக்கள் இவரை 2ஆம் திருத்தூதர் என்று அழைக்கத் தொடங்கினார்கள். இவர் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை மறைக்கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மறைக்கல்வி தொடர்பாக நிறைய புத்தகங்களை எழுதி அவற்றை மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுத்தார். பீட்டர் கனிசியூஸ் மருத்துவமனையில் இருந்த நோயாளிகளையும் சிறையில் இருந்த கைதிகளையும் சந்தித்து அவர்களிடத்தில் ஆறுதல் வார்த்தைகளை மொழிந்தார். இத்தனைக்கும் இவருடைய உடல் மிக பலவீனமாக இருந்தாலும் இதுபோன்ற பணிகளை இவர் தொடர்ந்து செய்து வந்தார். இப்படி இறைவனுடைய கைகளில் ஒரு வல்லமையுள்ள கருவியாக செயல்பட்ட பீட்டர் கனிசியூஸ் 1597ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் நாள் இறையடி சேர்ந்தார். இவருக்கு 1925ஆம் ஆண்டு புனிதர் பட்டமும் மறைவல்லுநர் பட்டமும் கொடுக்கப்பட்டது. இவரது நினைவு நாள் டிசம்பர் 21ஆம் நாளாகும். ஜெபம். என்றும் எங்களில் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நற்செய்தி பணிக்காக தனது ஆசைகளை உதறி விட்டுவிட்டு தனது வாழ்நாளின் இறுதி நாள் வரையிலும் நற்செய்தி பணியோடு பிறநலம் பேணும் பணியையும் சிறப்போடு செய்து வந்த இப்புனிதரை போன்று நாங்களும் நற்செய்தி பணியை முதல் பணியாக கொண்டு அதன் மூலம் உம்மில் வாழ கிருபை செய்யும். ஆமீன். தூய பீட்டர் கனிசியூஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.